ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாஜிஸ் கிச்சன் அண்ட் பியூட்டி டிப்ஸ். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்பவே சூப்பரான ஒரு ரெசிபியோடு தாங்க வந்திருக்கேன். பிரண்டை தொக்கு. சயின்ஸே ஆடி போகிற அளவு பிரண்டையில் அவ்வளோ மகத்துவம் இருக்குதுன்னு சொல்லி நம்ம வெங்கடேஷ் பட் சார் சொல்லியிருப்பார். ஸோ அந்த பிரண்டையை வச்சு ஒரு தொக்கு ரொம்பவே சூப்பராக ஈஸியாக வீட்டிலையே செய்யலாங்க. வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டுனா அதுக்கு 5 கட்டு பிரண்டை இளம் பிரண்டையாக ரொம்ப பிஞ்சாக இருக்கு இல்லையா, அந்த மாதிரி வாங்கிக்கோங்க. முத்தினதாக இருந்தால் நல்லா இருக்காது தொக்கு. அதுவும் இல்லாமல் அதில் நிறைய நார் இருக்கும். இந்த மாதிரி பிஞ்சு இளம் பிரண்டையாக வாங்கிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும், தொக்கும் நல்லா இருக்குங்க. ஸோ நான் 5 கட்டு பிரண்டையை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அது கூட பார்த்திங்கன்னா குடம்புளி இருக்குது இல்லையா, அதை ஒரு 100 கிராம்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. வாஷ் பண்ணி ஒரு தடவை எடுத்து வச்சுக்கோங்க. இந்த குடம்புளியிலையும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குங்க, ஹெல்த் பெனிஃபிட்ஸு. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 2 டேபிள் ஸ்பூன் வர கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன். 2 கட்டி மலைப்பூண்டு உரித்து எடுத்து வச்சுருக்கேன். 3 கொத்து கருவேப்பிலை, ஒரு 20 வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். கூடவே 1/2 லிட்டர் இதயம் நல்லெண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். இவ்வளோ தாங்க பிரண்டை தொக்குக்கு தேவையான பொருட்கள். இப்போ ஒரு பெரிய கடாயில் இந்த 1/2 லிட்டர் எண்ணெயும் ஆட் பண்ணிடலாம். நல்லெண்ணெய் நம்ம உடம்புக்கு எவ்வளவோ நல்லதுங்க. ஸோ எப்பயுமே தொக்கு செய்யும்போது நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ நம்ம பிரண்டை இருக்கு இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கலாம். பிரண்டை ஆட் பண்ணிவிட்டு இது கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கி விடணுங்க. பிரண்டை நல்ல கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்ல கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. எண்ணெய் ரொம்ப பொங்கிட்டே இருக்குதுன்னு சொல்லி 1 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு போட்டேன். எண்ணெய் பொங்குறது நின்றுன்னு சொல்லி, பட் பொங்குறது நிற்கவே இல்லை. ஸோ இருக்கட்டும்னு சொல்லிவிட்டு நான் பூண்டு உரித்து வச்சிருக்கேன் இல்லையா, அதையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது கூட குடம்புளி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் ஆட் பண்ணிக்கிட்டேன். இது எல்லாமே நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாங்க. பூண்டு எல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு சாஃப்டாக. இது கூட 3 கொத்து கருவேப்பிலை, 20 வரமிளகாய் ஆட் பண்ணிக்கிட்டேன். இதுவும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகட்டும். இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள், சூப்பராக கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இது நல்லா ஆறட்டும். நம்ம இதை வதக்கணும் இல்லையா, அந்த எண்ணெயில் தான் நம்ம தொக்கு செய்ய போகிறோம். ஸோ அந்த எண்ணெயை வேஸ்ட் பண்ணாதீங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். பட் அது நல்லா அந்த எண்ணெய் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ ஒரு சின்ன கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு நம்ம கொத்தமல்லி, சீரகம், வெந்தயம் எடுத்து வச்சோம் இல்லையா, அதை ஆட் பண்ணி நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, நல்ல கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ இது ஆறட்டும். ஆறின உடனே நம்ம மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். இதை கொரன்னு ஒரு தடவை பல்ஸ் மோடில் போட்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ பாருங்கள், இந்த அளவு இருந்தால் போதும். இது கூட நம்ம வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா பிரண்டை, இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கெட்டியான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இதுக்கு நான் 1/2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணேன். நிறைய தண்ணி ஆட் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி கெட்டியாக இருக்கணும். இப்போது இது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. இப்போ நம்ம கடாயில் வதக்கணும் இல்லையா, அந்த எண்ணெயவே நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், வெந்தயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இதையும் ஆட் பண்ணிக்கலாம். கைப்படாமல் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பிரண்டை தொக்கு ரொம்ப நாள் கெடாமல் இருக்கும். இந்த மாதிரி ஒரு 10 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு நான் எல்ஜி பெருங்காயம் எடுத்திருக்கேன். இது தூள் பெருங்காயம் தான். உங்ககிட்ட கட்டி பெருங்காயம் இருந்தால் ஃபஸ்ட்டே நான் பிரண்டை வருத்தம் இல்லையா, அது கூட ஆட் பண்ணிக்க சொல்லியிருந்தேன். என்கிட்ட இல்லை. ஸோ இந்த தூள் பெருங்காயத்தை தான் நான் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேங்க. இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சிம்லேயே வைங்க. ஹை ஃப்ளேமில் வச்சா பிரண்டை தொக்கு கருகிரும். சிம்லேயே வச்சு இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை திருப்பி விடுங்க. இப்போ பாருங்கள், எண்ணெய் கொஞ்சம் கொஞ்சமாக பிரிஞ்சு வருது. இப்போ நான் ஒரு லிட்டு போட்டு ஒரு 10 நிமிஷம் விட்டுறேன். எண்ணெய் தானாக ஃபுல்லாக வெளியே பிரிஞ்சு வந்துடும். இப்போ பாருங்கள், ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ எண்ணெய் வந்திருக்குன்னு. இதே மாதிரி சிம்மில் வச்சு மூடி போட்டு எடுத்திங்கன்னா எண்ணெய் ஃபுல்லாக பிரிஞ்சு வந்துடும். பிரண்டை தொக்கு சூப்பராக ரெடி ஆயிரும். உப்பு நான் ஆல்ரெடி ஆட் பண்ணிட்டேன். நீங்கள் உப்பு கரெக்டாக இருக்கான்னு லாஸ்ட் டைமில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, பிரண்டை தொக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது ஒரு 6 மாதம் ஆனாலும் கெடாது. நம்ம கையில் எடுக்காமல் ஸ்பூனில் எடுக்கணும். அது போக தண்ணி படாமல் பார்த்துக்கோங்க. அப்போ தான் 6 மாதம் வரைக்கும் கெடாது. இந்த பிரண்டை தொக்கு எங்கள் அம்மாவுக்காக தாங்க செஞ்சேன். எங்கள் அம்மா சரியாக சாப்பிட மாட்டாங்க. அது போக மூட்டு வலிக்குதுன்னு சொன்னாங்க. சரி, ஊருக்கு செஞ்சு கொடுத்துட்டு போகலாமேன்னு செஞ்சேன். ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. நான் சாப்பிட்டு பார்த்துட்டு தான் இந்த வீடியோவே அப்லோட் பண்ணுறேன். ரொம்ப நல்லா இருக்குங்க.
இந்த பிரண்டை தொக்கை மூட்டு வலி வந்தவங்க மட்டும் இல்லைங்க, பசி எடுக்காத குழந்தைங்களுக்கு கூட கொடுக்கலாம். நல்ல பசி எடுக்கும். ஸோ எனக்கு கொஞ்சம் நான் ஊருக்கு எடுத்துகிட்டு தான் போகிறேன். ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் சிம்பிளி கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.